ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ப டிவிகே மாநாடு அப்படின்றது மதுரையில எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல போச்சுன்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ, இப்போ அந்த ஒரு விஷயத்த பத்தி சோசியல் மீடியால பயங்கர சர்ச்சை வந்து போயிட்டுருக்கு. ஸோ, தளபதி வந்து ரொம்ப பேசிட்டாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார கலாய்ச்சு விட்டாரு. ஒரு பக்கம் கமல் சார கலாய்ச்சு விட்டாரு. இதெல்லாம் தாண்டி இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா, அங்கிள் அப்படின்ற மாரி கலாய்ச்சிருக்காரு. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அப்படின்ற மாரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரீசென்ட்டா இன்டர்வியூ குடுத்துட்டு வராரு. ஸோ, இது வந்து அவர் காதுக்கு போனோனே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, இப்போ அரசியல பத்தி பேசுங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்களோ, அத வந்து நல்லது பண்றீங்களா, கெட்டது பண்றீங்களா, அத பத்தி சொல்லுங்க. ஸோ, அரசியல்ல நடக்கிற நல்லது, கெட்டத பத்தி மட்டும் பேசிட்டு போங்க. ஸோ, ஸ்டாலின் அங்கிள்ன்றதும், ரஜினி சார வந்து கலாய்க்கிறது, கமல் சார கலாய்க்கிறது, இந்த மாரி விஷயம்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்கன்ற மாரி மிரட்டியிருக்காரு. மறைமுகமா மிரட்டி ஒரு பேட்டி குடுத்துருக்காரு. அந்த மிரட்டல் மட்டும் விடுறது இல்லாம என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா விஜய் வந்து அடுத்தடுத்து எங்கள்ட்ட தான் வரணும். அடுத்த படங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எங்கள்ட்ட தான் ரிலீஸ் ஆகும். 2026ல எப்படியும் விஜய் ஜெயிக்க போறதில்ல. கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த 6 வருஷத்துக்கு அவர் படங்கள் அப்படின்னு ரிலீஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்க பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு மிரட்டலா வந்து வந்துருது கைஸ். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றாங்க நம்ம சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அப்படின்னா எல்லா விஷயமே பேசி தான் ஆகணும். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ, மிரட்டல் விட்டு தான் ஆகணும். எதிர்ப்பு தெரிவிச்சு தான் ஆகணும். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நடுவுல. தளபதி விஜய் இந்த மாரி பேசினது ஒரு தப்பான விஷயமா அப்படின்னு கேட்டா, இல்லன்னு தான் சொல்லுவேன். அவர் யாரையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பேச கிடையாது. சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கலாம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப வெயிட்டடா எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. அவர் மேல தப்பு சொன்னோம் அப்படின்னா, ஸ்டாலின் மேலேயும் தப்பு சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்கு அப்படிதான் உண்மையான விஷயம். ஸோ, இப்போ வந்து எது ரைட்டு, எது தப்பு அப்படின்னு பார்க்கறத விட 2026 எலக்ஷன்ல யார் வின் அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ, அதே மாரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த மாரி மிரட்டல் விட்டது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு நான் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் சினிமாவ பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச் ஃபிரெண்ட்ஸ்.